எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பிரச்சனைன்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. நான் ஒரு சில விஷயம் சொல்லணும், அதை பற்றி கடைசியாக பேசலான்னு இருக்கேன். முதல்ல இந்த டீமுக்கு தான் முதல்ல ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் எமோஷன் ஆகாம இந்த கதை கேட்டு முடிச்சோடனே கும்கி பண்ணும்போது கும்கி படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே மைனாவுடைய டிசைன்ஸ் அந்த படம் வருங்கிற நம்பிக்கையில தான் விரும்பசாலமான கண்டிப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த படம் மிகப்பெரிய சேம் இமான் யோபாரி கூட்டணியில் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படமும் வருத்தப்படவாளி சங்கம் வர்றதுக்கு முன்னாடியே அவரை கமிட் பண்ணியாச்சு. பொன்ராமன் கதை கேட்ட உடனே எனக்கு என்னன்னா, பொன்ராமன் ஒரு நல்ல ஒரு ஈஸியா தேர்த்து முடுக்கு ஒரு ஃப்ளோர் எனக்கு என்னன்னா அதை பாதுகாத்து வைக்கணும். ஏன்னா இந்த சினிமாவில் என்ன நம்ம முத வந்தப்ப ஒரு மனசோட ரொம்ப எல்லாமே பாசிட்டிவான ஒரு மனிதர்களா கல்ல தெரிகிற காலகட்டம் இல்லை. இப்பவே நீங்க செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா நிறைய உத்தம உள்ளவர்கள் வாழ்க்கையில நிறைய வருவாங்க. அதெல்லாம் கடந்து நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும்னா இந்த மனசோட நீங்க என்னைக்குமே இருக்கணும். அதை நான் கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். அவ்வளவு ட்ரெயினா அவ்வளவு இப்படி ஒரு டயத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அந்த மூடு தான் இந்த படம். எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு 6 மணிக்கு பீச்சுக்கு சும்மா கதை இன்னைக்கு சொல்ல வேண்டிய அசிஸ்டன்ஸுக்கு சண்டை படிப்பாங்க. அது முன்னாடி சும்மா ஒரு இதில் போகுமே சொல்லி இன்னைக்கு போஸ்ட் ஓட்டுவாங்க, இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு அதெல்லாம் மனசில் வச்சுக்காம சும்மா போனேன். எங்க பார்த்தாலும் ரஜினி முருகன் போஸ்டர் பார்த்த உடனே இந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு மேட்ரிக் கிடையாது. அது ஒண்ணுமே இல்லை. அது என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் மெதஸ் வந்தப்போ அன்னையிலேருந்தே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் அன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியுது. அதெல்லாம் கடந்த ஒரு காலத்துல வந்துருக்கோம். எனக்கு அந்த போஸ்டர் பார்த்தோன்னே அவ்வளவு எனர்ஜியா இருந்துச்சு. ரன் படம் பார்த்துட்டு போஸ்டர்ஸ் பார்த்துட்டு அப்போ சேம் டயத்துல பாபாவும் நடந்துருந்துச்சு. நான் எடிட்டிங் ரூம்ல இருந்தேன். அப்பதான் ரஜினி சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் வந்த உடனே நாங்க டீமாக நின்னோம். நாங்க எடிட்டிங் முடிச்சுட்டு அவங்க வரணும். அப்போ ரஜினி சார் வந்தோடனே கேட்டாரு, இது ரன் இங்கே தானே நடக்குது. நான் பாண்டியால பார்த்த போஸ்டர்ஸ் எல்லாம் செம்ம எனர்ஜியா இருக்கு போஸ்டர்ஸ் சொல்லிட்டு எங்களை அவ்வளவு உற்சாகமா சொன்னார் ரஜினி சார். ஒரு சில படத்துடைய அந்த போஸ்டர்லயே தெரியும் அந்த படத்துடைய மூடு என்ன, அந்த படத்துடைய என்ன லெவல் போக போகுதுன்னு. இன்னைக்கு அது எனக்கு கண்ணில் தெரிஞ்சது. முதல்ல இந்த படம் ரஜினி முருகன் அந்த டைட்டிலுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்குன்னா ரஜினி சாருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு டைட்டில் வச்சு ஹிந்தியில வச்சப்போ அந்த டைட்டில் வைக்கிறதுக்கு அப்போ அலோவ் பண்ணல. சிவாஜி டைட்டில் வைக்கிறப்போ சங்கர் சார் போய் சிவாஜி சார் ஃபேமிலியை கேட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த டைட்டில் வச்சாங்க. அதாவது ரஜினி சார் மேல ஒரு டைட்டில் வைக்கிறப்ப கண்டிப்பா அவங்கள்ட்ட கேட்கணும், கேட்டுதான் நம்ம பண்ணணும்னு சொன்னோடனே ரஜினி சாருக்கு மீட் பண்ண வரதுக்காக நான் போன் பண்ணேன். அப்போ ரஜினி சார் என்ன விஷயம் கேளுங்க சுப்பியா, நம்ம ஏன் அனாசமா டேரக்டர் உங்களுக்கு ஒர்க் இருக்கும், இன்னும் சும்மா போன்லேயே சொல்லுங்க என்னன்னு கேளுங்க. உடனே நான் சாருக்கு லைன்ல வந்தாங்க. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ரஜினி முருகன் ஒரு டைட்டில் சார், அது போன படத்துல அவர் டைரக்டர் ஒர்க் பண்ணப்போ அந்த படத்தோட கேரக்டர் பேரு இந்த டைட்டில் வச்சு கதை பண்ணியிருக்காரு சார். ஏன்னா அந்த கதைக்கு ரொம்ப முக்கியமாகப்படுது. கண்டிப்பா நெகட்டிவா எங்கேயுமே எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல சார். படத்துல டீ கடையில ஒரு இடத்துல வரும். அதே மாதிரி படம் முழுக்கவே ஒரு பாசிட்டிவான மூட தான் இருக்கும். தப்பா இருக்கா சார்? நான் நிறைய பேச ஆரம்பிச்சேன். இல்லை ஒரு நிமிஷம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த டைட்டில் வைக்கணும் அவ்வளவுதானே, நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு போன் பண்ணி சௌந்தர்யாவுக்கு போன் பண்ணி இந்த கொலை கேஸ் ஒன்று இருக்கு இந்த ரஜினிங்கிற டைட்டிலுக்காக, அதையும் நீங்க கிளியரன்ஸ் எடுத்து வாங்கிக்காங்க, நீங்க அதை பத்தி பேச வேணாம் அப்படின்ட்டாங்க. ரஜினி சாருக்கு அவ்வளவு நான் பயங்கர ரஜினி ரசிகன். அவங்க இந்த டைட்டில் எனக்காக விட்டு கொடுத்ததுக்கு, அவர் பேர் வச்சுக்கிறதுக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது யாருக்கு வேணும் அமைஞ்சிருக்கலாம் அந்த ரஜினி முருகன் டைட்டில். அது அமையணும்னு ஒரு ஹீரோக்கு ஒரு காலகட்டத்தில் தீர்மானிக்குதுன்னா அது இன்னைக்கு சிவாவுக்கு அமைஞ்சது அவர் கொடுத்து வச்சுக்கணும். அதுக்கான தகுதி உண்மையிலேயே அதுக்கான தகுதி 100% இருக்கு. அவருடைய எங்க ஆபீஸ்க்கு முத நான் ஆனந்தவிடன் ஃபங்க்ஷன் 2 பேருமே மீட் பண்ணிட்டு, இது ஆல்ரெடி ஒரு இன்சிடென்ட் மேடையில் சொல்லியிருக்கேன், ஏதோ மேடையில இருந்தாலும் இது எங்க மேடை எங்களுடைய விழாக்கனால இங்கேயும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த ஜம்ப், அந்த வளர்ச்சி, இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய ஒரு இடம், அது என்னதான் இருந்தாலும் சினிமாவில் வச்சுதான் அமையதுப்பாங்க.
அது வந்து நம்ம அமைச்சிக்கவே முடியாது, அது அமையணும். அது அவருக்கு வந்து கரெக்டா அமையுது எல்லா வகையிலையும். அவர் வந்து கரெக்டா எங்க ஆபீஸ்க்கு வந்து பாலசக்தி படம் வந்து வழக்கியன் படத்துல அப்போ வந்து ஹீரோ செலக்டா அப்போ வந்து கேட்டாரு, சார் வந்து பாலசக்தி சார் நான் மீட் பண்ணுங்க சார், ஒரு நீங்க கவர்மெண்ட் சொல்லி அப்படின்னா ஒருவேளை இந்த படத்துல ஹீரோ செலக்ட் ஆகி அது சார்பாக தான் கேட்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் நல்ல விஷயம், நீங்க போய் பாருங்க, ஹீரோ செலக்ஷன் தான் போயிட்டு இருக்கேன் சார். நீங்க சார் காமெடி பண்ணாங்க சார், சின்னதா ஒரு கேரக்டர் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கேட்கறேன் சார், ஏன் ஹீரோலாம் கொடுத்தா பண்ண மாட்டீங்களான்னு கேட்டேன். பார்த்தா இன்னைக்கு நினைச்சே பார்க்க முடியல, அவ்வளவு பெரிய வந்து இப்பதான் வழக்கேன் வந்து பாலசாருடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகல, ஆனா சிவாவுடைய வளர்ச்சி வந்து அப்படி ஒரு வளர்ச்சியில இருக்கு. இன்னைக்கு பார்த்தா இந்த படத்துல தான் சிவாட்ட சொன்னேன், சிவா இந்த படத்துல வந்து நீங்க பயப்படாதீங்க, இந்த பிரச்சனை யாராவது எங்க சொல்லுவாங்க, இந்த படம் தொடர்ந்து சொன்னாங்க, படம் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, அது இந்த ஸ்டேஜ் எப்பயுமே யார் மேலையும் எப்பயும் ஒரு அப்படி ஒன்று இருக்கும், அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கு சொன்னா அப்படி சிவா கிட்ட நான் சொல்லும்போது போஸ்டர்ஸ் ட்ரெயிலர் சாங்லாம் பார்த்துட்டு என்ன எனர்ஜியோட இருக்கு சிவா, சூப்பரா இருக்கு சொல்லும்போது சொன்னா அப்படி சார் இந்த படத்துல ஒரு டைலாக் வரும், எல்லாரும் கிளம்பப்பா மொத்த பிரச்சனையும் ரஜினி முருகன் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த பிரச்சனை மொத்த பிரச்சனையும் இந்த ஒரு படம் பார்த்துங்க சார் சொல்லிட்டு அவர் அந்த டைலாக் படத்துல இருக்கு சொன்னா அப்படி. எப்பயுமே அப்படிதான், ஒரு சாங்கு ஒரே ஒரு சாங் கூட ஒரு படத்தை காப்பாற்றிடும், அதே மாதிரி ஒரு படம் போதும் அந்த படம் வந்து மொத்த இதையும் தீக்கும். அதனால இங்க வந்து இந்த படத்தை டீமா ஒர்க் பண்ண எல்லாத்தையும் பேசி அந்த இடத்துக்கு வரேன், அதை பேசாம நான் இங்க போக போறது, அதை பத்தி பேசுவோம், நல்ல முறையில் நியாயமா பேசி நான் கிளம்புறேன். ராஜேந்திரன் சார் அவங்க வந்து எனக்கு வந்து சண்டைப்படியில என் கூட வந்து ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மஞ்சப்பை நம்ம கம்பெனியில வந்து அவங்க அற்புதமான அப்படி ஒரு அந்த படத்தை தாத்தாவா அப்படி ஒரு கேரக்டராகவே இருந்தாங்க. இந்த படத்தை கதை சொல்லும் போது ராஜேந்திரன் சார் வந்து அவ்வளவு புதுசா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்பயுமே ஒரு எமோஷனோடய தான் அவர் பண்ணியிருக்காரு எல்லா படங்களுமே. இவ்வளவு ஈஸியான ஒரு படம் வந்து அவருக்கு அமைஞ்சிருக்கிறது, போன படத்துல அந்த சாங்ல எல்லாம் அந்த காமெடி அந்த சீக்கிரமே கரெக்டா மஞ்சப்பையில் அமைஞ்சது. ஆனா இந்த படத்துல அது வேற ஒரு ஸ்டேஜ்ல வேற ஒரு மூட்ல இருக்கு, அது வந்து அற்புதம். அவங்க வந்து எப்பயுமே நான் ஒரு கதை கேட்டாங்கன்னா அந்த கதை மூட்ல மட்டும்தான் இருப்பாங்க, அதை தவிர்த்து கொஞ்சம் கூட விளம்ப மாட்டாங்க. அவங்க எல்லாம் போயிட்டு எந்த நேஷனல் ஸ்கூல் ஆஃப் இதுல அவங்க நடிச்சுட்டு வந்தாங்க, அவங்களுக்கு வந்து ரத்தத்திலேயே இருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம். கதை கேட்டது பிறகு அவங்கள ஒரு படம் பார்த்தா ஒரு கதை கேட்டாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த படம் ஓடும் ஓடாது.